இன்றைக்கி இஞ்சி கறி செய்து காட்டலான்னு இருக்கேன். நம்ம இஞ்சி கொஞ்சம் அதிகமாக கையில் கிடச்சிதுன்னா அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். நான் எனக்கு கழுகி எடுத்து சுத்தமாக அது காஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்ன காயின் மாதிரி இப்படி வெட்டி ஒரு 4 நாளாக நான் வெயிலில் இப்படி காய வச்சுருந்தேன். இது ஒரு மெத்தட். நம்ம சாதாரண பச்சை இஞ்சி எண்ணெயில் வறுக்கிறதா நம்ம செய்வோம் சாதாரண. ஆனால் நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் இஞ்சி கறி செய்கிறதுக்கு. அதுவும் நல்லது தான் தோணுது. காரணம் பெட்டன்னு சீக்கிரமாக அது ஃப்ரை ஆகிட்டுருக்கு. மற்றது பச்சை இஞ்சியானால் அந்த சாறு வத்துற வரைக்கும் நமக்கு ஆயில் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். சாறு வற்றி அது பிஸ்கெட் மாதிரி ஆகிற வரைக்கும் நமக்கு ஆயில் சப்ளை பண்ணணும். நான் யூஸ் பண்ணின எண்ணெய் அவ்வளோ அப்படியே இருக்குது. தயார் செய்தல் இதுதான் ஊறுகாயோட பொடி. இந்த மாதிரி வெந்தயம் இது 3ம் நல்லா வறுத்து கருவேப்பிலையும் கூட சேர்த்து வறுத்து பொடி பண்ணி டப்பாவில் வச்சுட்டோன்னா என்ன ஊறுகாய் ஆனாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம். குவான்டிட்டி ஜஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணால் போதும். மிளகாய் ஒரு 10 வத்தல் மிளகாய் எடுத்துருக்கேன். ஒருபடி கருவேப்பிலை, கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் மெயின் நம்ம ஊறுகாய்க்கு வெள்ளை ஐட்டம். இதை இப்போ நல்லெண்ணெய் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய எல்லா மசாலையும் சேர்த்துருக்கோம். கருவேப்பிலை, வெந்தயம், கடலைப்பருப்பு, மல்லி. ஏன்னா மல்லி குறவாக சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். மல்லிக்கு சாம்பார் பொடி அளவுக்கு சேர்க்கறது இல்லை. ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ஊறுகாய்க்கு சேர்க்கறதுனால மெயின் கருவேப்பிலையும் வெந்தயமும் காயமும் தான். ஆனாலும் என்னோடய வாசனை கமகமாக இருக்குது. இது சிம்பிள் மெத்தடில் பொடிகள் சேர்த்து பண்ணினாலும் இந்த டேஸ்ட்டு கொடுக்கும். ஆனாலும் நான் செஞ்சு காமிக்கிறப்போ ஒரு அட்ராக்ஷன் இருக்கட்டுமே சொல்லிட்டு தான் நான் வறுத்தே காமிக்கிறேன். இப்போ டெய்லியுமே சாம்பாருக்கு இப்படி வறுத்து தேங்காயை சூடில் வறுத்து சாம்பார் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டுட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா மல்லி மிளகாயெல்லாம் வறுத்து சாம்பார் பொடி பண்ணி வச்சுக்கிட்டு சாம்பார் வைக்கிறோம். சேம் மசாலா தான் சாம்பாருக்கு. டெய்லியுமே இப்படி வறுத்து செஞ்சு அதுக்கப்புறம் திருப்பி கூட கூட அதில் ஃப்ரை பண்ணிக்கிட்டால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கிறிஸ்பியானால் அது சட்டுன்னு அரைஞ்சி கிடைக்கும் மிக்சியில். நம்ம மல்லி, மிளகாய்த்தல், கடலைப்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை, காயம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம இது பண்ணிட்டு இதில் வறுத்து கோரி எடுத்துக்கிட்டு இதை ஒன்றே கிடக்கட்டும். வறுத்து கோரி மிக்சியில் ஆக்கி நல்லா பொடி பண்ணியாச்சு. இனி தண்ணியை விட்டு நல்லா குழம்பு பருவத்தில் அரைச்சி கொண்டு வரேன். ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். அது இந்த ஒரு சின்ன ஆரஞ்சு அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு 3 வட்டம் நல்லா பிழிஞ்சு ஃபுல் எக்ஸ்ட்ராக்டும் எடுத்திருக்கேன். இவ்வளோ புளி வெள்ளம் இருக்குது. இந்த இஞ்சிக்கு நல்ல ஒரு காரம் இருக்குது. அதனால அந்த புளி தான் டேஸ்ட்டே. அது மாதிரி பார்த்துக்கலாம். இந்த புளி தண்ணி ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். அது இந்த ஒரு சின்ன ஆரஞ்சு அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு 3 வட்டம் நல்லா பிழிஞ்சு ஃபுல் எக்ஸ்ட்ராக்டும் எடுத்திருக்கேன். இவ்வளோ புளி வெள்ளம் இருக்குது. இந்த இஞ்சிக்கு நல்ல ஒரு காரம் இருக்குது. அதனால அந்த புளி தான் டேஸ்ட்டே. அது மாத்திரம் இல்லை, இது ஒரு ப்ரிசர்வேட்டிவ். புளிங்கிறது சூடாயிடுச்சு. இப்போ அதில் கடுகு போட்டுக்கலாம். தாளிப்பு ஸ்டேஜ் ஃபைனல். கடுகு, போட்டுறது. அதில் நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். இது நார்மல் தாளிப்பு.
கருவேப்பிலை, ஒரு 2 வற்றல் மிளகு தாளிப்பு ஆயாச்சு. நீ சேர்க்கன்றது இந்த புளி ஒரு கப்பு புளி தண்ணி ஊற்றி அதை சேர்த்து இதில் ஆஸ் யூஷுவல் நம்ம புளியில் என்னென்னலாம் சேர்ப்போமோ அதை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், சாம்பாருக்கு போடுற மாதிரி மஞ்சள் தூள், இந்த புளிக்கு தேவையான உப்பு, ஓகே. இந்த புளி தண்ணியில் இப்போ இந்த அரைப்பை அதில் விட்டுக்கலாம். புளித்தண்ணி அப்போது நம்மளோட பொடி இஞ்சி கறி இஞ்சி கறி இங்கே ஆஃப் பங்காக வத்தியாச்சு. சர்க்கரையை சேர்த்துட்டு இனி இது பாத்திர பாகம் ஒரு 2 நாள் அப்படி இருக்கணும். பாத்திர பாகம்
செட்டில் ஆகணும் எல்லாம் கூட. இதில் புளி கரெக்டாக சேர்த்துருக்கோம். ஃபுல் புளி நான் சேர்த்தாச்சு. எடுத்த புளி அவ்வளோவுமே பிழிஞ்சு சேர்த்துட்டேன். டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆகிட்டு சர்க்கரை ஒரு உருண்டை சர்க்கரை ஃபுல்லாக ஒரு சரி ஆரஞ்சு அளவுக்கு சர்க்கரை பாகு காய்ச்சி அரிச்சு எடுத்து விட்டுட்டேன். ஸோ அந்த தண்ணி வற்றியாச்சு. புளி தண்ணி அவ்வளோவுமே வற்றியாச்சு. நம்ம இஞ்சி மசாலா நல்லா வெந்தாச்சு நல்லா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வறுத்துக்கணும், மசாலா வறுத்துக்கணும், இஞ்சி வறுத்துக்கணும். எல்லாம் கூட மிக்சியில் பொடி பண்ணி ஆரஞ்சு அளவுக்கு புளியை ஊற வச்சு நிறைய தண்ணி எடுத்து ஒரு பாத்திரம் நிறைய ஆகிடுது. அது ஃபுல்லாக உப்பு மஞ்சப்பொடி காயம் கருவேப்பிலை போட்டுட்டு அதில் கொதித்து ஒரு 5 மினிட்டு கொதிச்சதுக்கப்புறம் நான் அந்த மசாலாலாம் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து ஒரு 10 மினிட்டு அடைச்சி வச்சு கொதிக்க விடணும். இல்லைன்னா மேலெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் நான் நல்லெண்ணெய் தள்ளாமல் வேறு எதுவுமே யூஸ் பண்ணலை. இப்போ நல்லா கொதிச்சு கட்டி ஆயிடுச்சு. இந்த பருவம் தான் அந்த இஞ்சி கறியோட பருவம். சூப்பராக இருக்குது. இஞ்சியோட கொஞ்சம் காரம் வெளியில் இருக்குது. அது செட்டில் ஆகிடும். கொஞ்சம் நேரம் ஒரு நாள் அப்படியே ரெஸ்ட்டில் வைக்கும்போது அந்த இஞ்சி புளி எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகிடும். பாத்திரப்பாக ஆகும்போது கொஞ்சம் கூட சர்க்கரை வேணால் போட்டுக்கலாம். மற்றபடி ஒரு துள்ளி நெய் விட்டுக்கணும். இஞ்சி கறி ரெடி. இதை எடுத்து ஒரு ஸ்டீல் பாத்திரத்துலேயோ இதுலேயே ஆறுனதுக்கப்புறம் வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 நாள் கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டிலே செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு நல்ல லாபம். இது வெளியில் வாங்கினா நல்ல காஸ்ட்லி இந்த அச்சாறு. ட்ரை பண்ணுங்கள், வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க. சரி, ஆஃப் பண்ணிக்கலாம். இனி இருந்து இந்த சட்டி சூடில் கொஞ்சம் கூட இருக்கும்போது ஒரு ப்ரௌன் கலர் ஆகும். இப்போமே ப்ரௌன் கலரில் இருக்குது, இனியும் கொஞ்சம் பிளாக் கலரில் ஆகும். சரி, தேங்க்யூ.